தமிழ்நாட்டில் நீதிக்காக மக்கள் இன்னும் பயபக்தியுடன் செல்லும் ஒரு கோவில் இருக்கிறது. அங்கு சென்று மனதார வேண்டினால் அநியாயம் செய்தவர்கள் தண்டனை பெறுவார்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் நம்புகிறார்கள். அந்த சக்தி வாய்ந்த தலம்தான் ஆனைமலையில் இருக்கும் மாசாணி அம்மன் கோவில். இங்கே இருக்கும் அம்மன் சாதாரண தெய்வம் இல்லை, அநியாயத்தால் உயிரிழந்த ஒரு பெண் பின்னர் நீதியின் தெய்வமாக மாறியதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லும் ஒரு வழி நிறைந்த வரலாற்றை சொல்கிறது. மாசாணி அம்மனின் உண்மை வரலாறும் அதன் பின்னால் இருக்கும் அதிர்ச்சியான கதைகளையும் பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஆனைமலை பகுதியை நன்னன் என்ற அரசன் ஆட்சி செய்தான். அவன் மிகவும் கடுமையானவன். அரசனுடைய தோட்டத்தில் இருந்து மாம்பழத்தை யாரும் தொடக்கூடாது என்று சட்டம் வைத்திருந்தான். ஒரு நாள் ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண் ஆற்றில் நீராடி கொண்டிருக்கும் போது நீரில் மிதந்து வந்த ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டாள். அது அரசனுடைய தோட்டத்திலிருந்து வந்தது என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் அரசனின் வீரர்கள் அவளை பிடித்து கொண்டு சென்றார்கள். அரசனுடைய பழத்தை திருடினாள் என்ற குற்றச்சாட்டு. அவளுடைய பெற்றோர் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டார்கள். தெரியாமல் நடந்த தவறு, அவளை விட்டுடுங்கள் என்று அழுதார்கள். ஆனால் அந்த அரசனின் மனம் மாறவில்லை. அந்த பெண்ணுக்கு கொடூரமான தண்டனை வழங்கப்பட்டதாக மக்கள் வழக்கில் சொல்லப்படுகிறது. அவள் உயிரிழந்த இடமே பின்னர் மயான நிலமாக மாறியது. அதனால்தான் மாசாணி என்ற பெயர் வந்ததாக நம்பப்படுகிறது. காலம் கடந்தது. அந்த பெண்ணின் ஆத்மா தெய்வ சக்தியாக மக்களுக்கு காட்சி தர ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. அநியாயத்தால் இறந்தவள் நியாயம் வழங்கும் அம்மனாக மாறினாள். இன்று வரை இந்த கோவிலில் இருக்கும் நீதிக்கல் முன் மிளகாய் அரைத்து வைத்து வேண்டினால் அம்மன் நியாயம் செய்து தருவார் என்று மக்கள் நம்புகிறார்கள். வேலை தடைகள், எதிரி தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் இவற்றிலிருந்து விடுபட ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருவார்கள். குறிப்பாக பொள்ளாச்சி, ஆனைமலை மற்றும் சுற்றுப்பகுதி மக்கள் மாசாணி அம்மனை தங்கள் குடும்ப காவல் தெய்வமாகவே பார்க்கிறார்கள். இன்று கூட புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு முன், திருமண பேச்சு தொடங்கும் முன், புதிய வீடு கட்டும் முன் முதலில் அம்மனை வந்து வழிபடும் பழக்கம் பல குடும்பங்களில் உள்ளது. அமாவாசை, வெள்ளிக்கிழமை, திருவிழா நாட்கள், இந்த நாட்களில் எல்லாம் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக குண்டம் திருவிழா மற்றும் வருடாந்திர திருவிழா காலங்களில் முழு ஆனைமலை பகுதியே பக்தி வெள்ளமாக மாறிவிடும். இரவு முழுவதும் பூஜைகள், மக்களின் நேர்த்தி கடன்கள், மிளகாய் அரைக்கும் வழிபாடு, அம்மனுக்காக தீபங்கள், இவை அனைத்தும் அந்த இடத்தின் ஆன்மீக சக்தியை இன்னும் அதிகமாக உணர வைக்கிறது. இந்த கோவிலின் இன்னொரு வரலாறு என்னவென்றால், ஒரு காலத்தில் அநியாயமாக தண்டிக்கப்பட்ட அந்த பெண் உயிரிழந்த பிறகு மயான நிலத்தில் படுக்கை வைக்கப்பட்டதாக மக்கள் வழக்கில் சொல்லப்படுகிறது. அந்த துயரமான நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில்தான் இன்று அருள்மிகு மாசாணி அம்மன் கோவிலில் அம்மன் படுக்கும் நிலையில் அருள் பாலிக்கிறார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். சாதாரணமாக பல கோவில்களில் தெய்வங்கள் நின்று அல்லது அமர்ந்த நிலையில் இருப்பார்கள். ஆனால் மாசாணி அம்மன் மட்டும் படுத்த நிலையில் இருப்பது அந்த அநியாயத்தின் நினைவு சின்னமாக கருதப்படுகிறது. அதோடு அநியாயத்தால் விழுந்தவர்களுக்காக நான் என்றும் இருக்கிறேன் என்று அம்மனின் அருளின் அடையாளமாகவும் மக்கள் பார்க்கிறார்கள். அதனால்தான் அருள்மிகு மாசாணி அம்மன் கோவில் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல, அது அநியாயத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கை, நீதிக்காக காத்திருக்கும் மக்களின் அடையாளம். இங்கே வரும் ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரே நம்பிக்கைதான். நீதி தாமதமாகலாம், ஆனால் மாசாணி அம்மன் முன்னால் அது தவறாது. இதே மாதிரி தமிழ்நாட்டின் மர்மமான கோவில்கள், உண்மை வரலாறுகள், அதிர்ச்சியான கதைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.